வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன உணவு நம்ம தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பாரம்பரிய அரிசியில் செய்த சூப். சூப் அப்படின்னா நம்ம வந்துட்டு நான்வெஜ் சூப் செய்வோம், இல்லை வெஜிடபிள் சூப் செய்வோம், இல்லை கீரை சூப் செய்வோம். இது இன்றைக்கி என்ன அரிசியில் செய்த சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூங்கார் அப்படின்ற அரிசியில் செய்த சூப் இது. இதனுடைய நன்மைகள் இன்றைக்கி நீங்கள் கூகுளில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இதை மறந்துட்டோம், இதை அவாய்ட் பண்ணிட்டோம், இதை நம்ம யோசிக்கவே இல்லை. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த சோகையை நீக்கும். அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அப்புறம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரிசியினுடைய பயன்கள் நிறையா இருக்குது. நான் தினம் ஒரு அரிசி சூப்பாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன், சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் அரிசி வகைகளில் கஞ்சி செய்கிறாங்க. வெறும்னே, அதாவது அரிசியில் உப்பு போட்டு கஞ்சி காய்ச்சி அந்த மாதிரி கஞ்சியில் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசியில் இட்லி, தோசை, அடை அந்த மாதிரி செய்துட்டு இருந்தாங்க. யாருமே சூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கலை. பெரும்பாலும் நிறைய கடைகளில் கஞ்சி தாங்க கொடுக்குறாங்க. அதுவும் கஞ்சின்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இது ரெண்டில் தான் கஞ்சி வச்சு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் போய் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கடைகள்லேயும் என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு பார்த்தேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அரிசியில் சூப் வகைகள் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கான்செப்டை கையில் எடுத்தேங்க. எனக்கு எடுத்த கொஞ்சம் சில நாட்கள்லே நல்ல ஒரு பயங்கரமான ரிசல்ட் வந்துருச்சுங்க. இந்த அரிசி பூங்கார் அரிசியில் அதை இடித்து நல்லா வறுத்து எடுத்து இடித்து பதப்படுத்தி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த அரிசியில் நம்ம சாறு எடுத்து அந்த அரிசியும் போட்டு அருமையான ஒரு சூப். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற சூப்பு. அதாவது மிளகு சீரகம், சோம்பு, பட்டை லவங்கம், அன்னாச்சி பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா நான் போட மாட்டேன். கரம் மசாலாவுக்கு பதில் நானே ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை இதில் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வறுத்து அந்த அரிசியை சேர்ப்பேன். கெட்டித்தன்மைக்கு சில பேர் கொழகொழுப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்பாங்க. நான் அது கூட சேர்க்க மாட்டேன். பச்சரிசி மாவு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதுதான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான ஒரு ஆகாரங்க. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே இதை மாதிரி செய்து சேல்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு பணமும் வரும், மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து சேர்த்தன்ற ஒரு மனதுக்கு திருப்தியும் கிடைக்கும். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். பலதரப்பட்ட அரிசி இன்றைக்கி கைவிடப்பட்டிருக்கு. அந்த அரிசியில் செய்து வச்ச சூப்புகளை செய்து நீங்களும் மக்களுக்கு நன்மை செய்யுங்க. நன்றி.